ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸும் உங்களை வந்து அடையும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்கமிங் வீடியோஸை போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் தான். இதை யார் நமக்கு ஆர்டர் கொடுத்ததுன்னா சென்னையை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஒருத்தர் பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் கொடுத்தா. அப்படி நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஒரு பொலிரோ பிக்கப்போட வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ மூலமாக நமக்கு வந்த ஆர்டர் இருக்குது. கஸ்டமர் என்ன கேட்டார்னா, அண்ணா எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைன்னா நமக்கு அந்த கிளாரிட்டி வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தா. அப்படி அவர் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா, ஒரு ஆட்டோவில் 8 இன்ச்சு இருக்குன்னு சொன்னால், அப்படி சப்வூஃபர் ஒரு 8 இன்ச்சு இருக்குன்னா. அப்படி நம்ம சஜஸ்ட் பண்ணது, ஆனால் சப்வூஃபர் 8 இன்ச்சு வேணாங்கன்னா ஒரு 12 ஒரு 10 இன்ச்சோ போட்டுக்கோங்க, நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டா. அப்படி நமக்கு ஆர்டர் கொடுத்து 2 நாள் ஆகுது. ஸோ நம்ம முடிஞ்சளவு நம்ம குயிக்காக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அவர் கஸ்டமைஸ்டாக தான் கேட்டிருந்தா. அப்படி வால்யூமுக்கும் மாஸ்டர் வால்யூமுக்கும் மற்ற வால்யூமுக்கும் எல்லாமே கஸ்டமைஸ் லைட் தான் கேட்டிருந்தா. அப்படி ஸோ உங்களுக்கு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தனியாக இருக்கும், உங்களுக்கு 12 வோல்ட் செட் தனியாக இருக்கும். ஏன் அப்படி நம்ம பண்ணுறோன்னா, ஒரு சிலர் கேட்பாங்க டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ டேஷ்போர்டில் நம்ம பெரிய கேபினட் வைக்க முடியாது. 1313ல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட் வந்து அவ்வளோ சின்னதாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம 2 ஆம்ப்ளிஃபையரை நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட காஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 5500 to ஒரு 5000 உங்களுக்கு வரும். கொரியர் சார்ஜஸ் உங்களுக்கு தனி. நம்ம ஏன் இந்த ஆம்பில் வந்து நம்ம இவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்கோன்னா, மற்ற இடத்துலையும் ப்ரைஸ் கம்மியாக பண்ணுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கிளாரிட்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்ப்ளிஃபையர் இன்டீரியர்னு நம்ம பார்க்கும்போது இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கம்பெனியில் வரக்கூடிய 4440 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அவங்க கொடுக்கக்கூடியது சைனா ஐசி. நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஐசி போடுவோம். ஒரிஜினல் ஐசி மார்க்கெட்டில் ரேட் இப்போ ஹையாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த காஸ்ட் பண்ணுறோம். ஒரு ஆட்டோவுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா 4440 உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு சில எஸ்டிகே கேட்பாங்க. எஸ்டிகே கேட்கும்போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு அதுவுமே அதே காசு தான் வரும், கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு சிங்கிள் இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன சின்ன ஆல்டர்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உள்ள இருக்க டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு வேல்யூ டிரான்சிஸ்டர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பேசிக்காக நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக சொல்லாமே அப்படின்றதுக்காக நான் டிரான்சிஸ்டரை வந்து வெளியே போட்டிருக்கிறேன். ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல ட்ரிபிளுக்காக, அந்த நைஸான ட்ரிபிளுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரிபிளோடைய வேல்யூலாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்புட் ரெசிஸ்டர் நம்ம வந்து இதில் 2K2 போட்டிருப்பாங்க டிஃபால்ட்டாக. நம்ம இதில் 39K போட்டிருக்கோம். இங்கேயும் சரி 39K போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா ட்ரிபிளுக்காக ஒரு சின்ன சின்ன ஆல்டர் ஒர்க்லாம் நம்ம பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒயரிங் பொறுத்தவரை உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியும், எல்லாம் நம்ம ஸ்லீவ்ஸ் போட்டு தான் நம்ம ஒயரிங் மேக்ஸிமம் தெரியாத மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதுதான் 12 வோல்ட்டுக்கு இருக்கக்கூடிய லெஃப்ட் ரைடோட ஆம்ப்ளிஃபையரு. உங்களுக்கு இதுலேருந்து சப்புக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு வெளியே போயிடும். எப்படி போகும்னா உங்களுக்கு ப்ரீ சிக்னலாக போகும். ஸோ அது இந்த சப்வூஃபர் கண்ட்ரோல்லேருந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ வாங்க நம்ம சப்வூஃபர் ஆம்போ இன்டீரியர் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சப்வூஃபர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே போடக்கூடியது மகாராஜா 4 தான் போடுவோம். அதுவும் பிரிட்ஜ்டு மோனோ தான் போடுவோம். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆஸ் யூஷுவல் சப்வூஃபருக்கு நம்ம சக்தி ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அதில் ஒரு சின்ன சின்ன ஆல்டர்லாம் பண்ணி லாங் பேஸ் வரதுக்கு கூடிய எல்லாமே நம்ம அதில் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா 2 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம்னா பவர் எஃபிஷியன்சி வந்து ப்ராப்பராக இருக்குன்றதுக்காக நம்ம 2 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 12 to 32 வோல்ட் கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 12 to 32 கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது சப்வூஃபர் பஞ்ச் நமக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஹை டெப்த்தாக கிடைக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும்னாலோ இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ரீவொர்க் பண்ணாலும் நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அது போய் நீங்கள் டெலகிராமில் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு சாங்கும் உங்களுக்கு டீட்டெயிலிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸும் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சப்வூஃபர் வால்யூம் ஃபுல்லாக 0 பண்ணிட்டேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரிபிள் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு கேட்கும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டில் ஒரு குறிப்பிட்ட பேஸை வந்து நம்ம ஆல்ரெடி வர மாதிரி பண்ணிடுவோம். அதனால தான் நமக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து எதுவுமே மிஸ் ஆகாமல் வரும். நான் இதில் உங்களுக்கு பேஸ் ஏற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் ரைட் பேஸ் மட்டும் ஏற்றிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ரைட் பேஸ் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது 8 இன்ச் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் பேஸ் உதறாமல் தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம சப்வூஃபர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு சப்வூஃபர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு டீப் பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாங் பேஸ் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்ப்ளிஃபையர். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்னால் நீங்கள் நம்மள்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்பிட்வீனில் நமக்கு சாங் ப்ளே ஆகாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூனால் அந்த இதை எடுத்துட்டாங்க. ஸோ நான் வீடியோ ரீஎடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மல்டிமீட்டரில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா DC to DC கன்வெர்ட்டர் தான். அதில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன் ஆகும். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் டீப் பேஸாக இருக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு 0 வரைக்கும் ட்ராப் ஆகும், 7 வரைக்குமே ட்ராப் ஆகும். நீங்கள் அதில் ரீடிங் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு டெப்த்தான பேஸ் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வோல்ட் வந்து ட்ராப் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய AC கிடையாது, DC தான். நான் SMBS தான் போட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது இப்படி. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நம்ம அந்த ஆம்ப்ளிஃபையரை எப்படி நம்ம எவ்வளோ சேஃபாக நம்ம கூட்டிகிட்டு பண்ணுறோன்ட்டு. ஸோ உங்களுக்கு பேக்கிங்லாம் பக்காவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜில்ன்ற நம்ம பேக்கிங் போட்டு தான் நம்ம அனுப்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.